இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இதுவும் பிரயோஜனம் இல்லை. இந்த காதும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறது எப்படி? இது நிலைக்குமா நிலைக்காதா? என் உள் மனத்துக்குள்ளே நம்மளை விட்டு இது ஒதுங்கிரும்னு என் மனத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது உண்மையாக கருப்பசாமி? அப்படி விளைகிறதுனா எனக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது? என் பிள்ளையும் சரியில்லையே, அவனுக்கு பொம்பளை பிள்ளை விஷயத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் அவனுக்கு குறை இருக்க. எப்படி இந்த உலக வாழ்க்கையை நான் கழித்து கொண்டு போகிறது? எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு நீ கேட்குறியான். உண்மையா? கால் விட்டுவோம். இன்னொரு தரம் கால் பண்ணிட்டாமா. உன்னை பற்றி ரொம்ப தெரிய வேண்டியிருக்குண்ணா. இந்த மகர மாதம் வர மனதை அடக்கி பொறுமையாயிரு. வரவு செலவு பார்க்கறதுக்கு உதவி செஞ்சு தரேன். அதுக்கு பிறகு ஒரு சின்ன கடை வியாபாரம் வைக்கிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். கருப்பசாமியுடைய உதவியால் நீ உயர்வாய். யார்கிட்டையும் மாட்டிக்கிடாமல் உன்னையை காப்பாற்றுறேன். போதுங்களா? இந்தா பணம் தந்துட்டேன். செல்வாக்காய் பேணி வச்சுக்கா. மீட்டியாச்சு போ. கருப்பசாமிக்கு சிவன் சேத்திரம் எங்கப்பா இருக்குது? கால் வந்துட்டு வரலாம். தீராது சாப்பிட்டு போமா. உன் பிள்ளைகளுடைய ஆரோஸ்கோப் ஜாதகத்தை பார்த்தேன். ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் மன வருத்தங்கள் நிறைய அடைஞ்சி குழப்பமான சில சூழ்நிலைகள்லாம் கிரகங்களால் ஆகிருக்கும். இப்போ ஈராண்டு காலங்கள் சோதனையான காலத்தில் பணம், தொழில் இவைகள்லாம் கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. உறவினர்களுக்குள்ளே நமக்கும் மனநிலைகள் சரி இருக்காது. அதனால் இந்த 1, 2, 3 ரிஷபம் மாதம் கழிந்து போயிட்டால் நல்ல ஒரு மங்களகரமான காரியம் தேடி வரும். இந்த ரிஷப மாதத்தில், ரிஷபம்னா வைகாசி மாதம் தெரியுங்களா, தேடி வரும். அதுக்கு பிறகு அதை நல்ல வெற்றியாக நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா மகிழ்ச்சி அடைந்து என்னை ஆனந்தமாக பார்க்க வருவாய். புண்ணியமாக வாப்பா. பக்கத்தில் வா. நல்லா கர்ப்பசாமிக்கு உங்களுடைய பாரியனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பாரினா யார்? அவள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கர்ப்பசாமிக்கு சரி, கரெக்டு, ஓகே. அதே கேரள தேசம் தேவி சேத்திரம் அருகில், வீட்டு பக்கத்தில் தேவி சேத்திரம் உண்டோ? வாப்பா. என்ன வாகனம் எதுவும் வச்சுருக்கியா? என்ன வண்டி வச்சுருக்க? கால் வந்துட்டு வா. சத்தம் கடிச்சு பிடிச்சிக்கிடுவோம். மயக்கம் எனது அடுத்த வாரத்தை நான் பாடலையே, நீங்கள் ஏன் பாடுதிய? என்னடா தம்பி, இந்த காலை பிடி, விரலை பிடிச்சி கண்ணை முடிக்கா. மூன்று ஆண்டுகளாகவே இந்த கடன்கள், மனவேதனைகள் நிறைய இருக்கும். இருக்கிற வாகனத்தையும் சரியாக நடத்த முடியாத குறை இருக்கும். அடுத்து ஒரு வாகனம் வாங்கணுங்கிறதுக்காக முயற்சித்து வெற்றியடைய முடியாத துயரலைகள் இருக்கும். சில நண்பர்கள் மூலமாக பொருளாதார நஷ்டங்கள் தோன்றியிருக்கு. அதனால் உன் கடனை தீர்த்து தரேன், தொழிலை ஓங்காரமாக ஆக்கி தரேன், குடியிருக்க இன்னொரு வீடும் தரேன். நல்லா இருக்கும். கர்ப்பசாமிக்கு அப்படியா? சரி, யார்? கடலூர். பாதிக்கப்பட்டதை மூல கூட்டாப்பா. கால் வந்துட்டு வரலாம்.
பையனுக்கு பேச தெரியல, வயசு 19 ஆயிடுச்சு. உட்காருங்க. தெரியாதியா, நான் உதவி தான் அவனுக்கு. யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, அமைதியாக உட்காந்துக்கணும், வாயே திறக்கக்கூடாதான். கேள்விப்பட்டது அதுதான். எந்த ஊர்? பள்ளிவாசல் போகிற வழியில் இருக்கா? இருக்குது. போன உடனே குதிரை அங்கே தான் நிற்கி, நிறைய பேர் காணிக்கையெல்லாம் போடுதாங்க. ஏன்னா நீங்கள் இருங்க, நீ கால் வந்துட்டு வா. யாரு? ஆ ஆ ஆ கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனைன்னா வீடுன்னு அர்த்தம். இவங்க வீட்டு எல்லையை தாண்டினோடனே நேராக போய் ரைட்டில் திரும்பி லெஃப்ட் சைடில் போனால் அந்த முக்கில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குது. இருக்கா? அங்காளம்மன் ஒரு தெய்வம் அந்த ஏரியாவில் வருது. சரிண்ணா? கும்பிடு. அதே மாதிரி சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் இடம் உறவுகள் சம்மந்தமான பகைகள் ஏற்பட்டு அதில் பெரிய வழக்குகள்லாம் வந்து செய்வினை வினை கோளாறுகள்லாம் நடந்து குடும்பத்தில் ஒருவருடைய உயிர் போகக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. நடந்துச்சா? இப்போ ஒருத்தருடைய ஐம்புலன்களில் 3 பேருக்கு பாதிப்பு இருக்கும். ஒன்று உனக்கு ஒரு கை, இன்னொருத்தருக்கு வாய், இன்னொருத்தருக்கு கண். இப்படி 3 மூப்பொருளும் குறைவுடையதாக இருக்கும். இது எல்லாம் பாவவினையின்படி வந்ததே தவிர செய்வினையின்படி வந்ததல்ல. அதனால் இதை தீர்க்க முடியுமான்னு கேட்டேன். கையை குணமாக்கிடலாம், வாயை குணமாக்க முடியாது. கண்ணை குணமாக்கிடலாம், காலத்தை நீட்டிக்கலாம், காலில் வந்துட்டு வந்துக்கலாம். விஷயம் அவ்வளோதான். துணைக்கு வந்ததுனால துயமாக இருந்துக்கலாம். வெந்நீர் இருந்தால் குடிச்சிக்கலாம். வரலாம், கொண்டாப்பா. அதனால் பேசாத பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன், இருக்கிற கடன்களை தீர்த்து புண்ணியமாக வாழ வச்சு தரேன், உன் கையவும் நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன். போய்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அதே கடலூர் எல்லை சாமி தொழிலால் நஷ்டப்பட்டு கடன்கள் பட்டு வேதனை அடைதன, ஒரு முடிவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். கூடாதா? கூடாது. என்ன தொழில்னே? உங்கள் கடையை கடந்தா 2 தெரு வருது, தெருவை தாண்டினா சுடுகாடு வருது. சுடுகாடு இருக்கோ? கால் வந்துட்டு அப்படி தான். ஒம்பது மாதமாக கடைக்குள்ளே இருட்டாக இருக்குது. தொழில் சரியாக ஓட மாட்டுக்கு, வருமானமும் வரமாட்டுக்கு. உண்மையா இல்லையா? இடமாற்றம் பண்ணதுக்கும் வழி கிடையாது. கடை பக்கத்தில் ஒரு மரம் இருக்காது. என்ன மரம்பா? அருமையான நிழல் தான், நல்லா இருக்குது. ஒரு தெய்வம் அந்த இடத்துல இருக்குன்னு சிலர் சொல்லுதாங்க. ஆமாம், இருக்குன்னு சொல்லுதாங்க. அது இப்போ கொஞ்சம் புன்னகையாக இல்லை, நல்லா இல்லை. அதை வளமாக்கி உன் தொழிலையும் பெருத்தி தரேன். உன் பிள்ளையை பற்றி என்ன வேலை கேட்கணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. ஓ, கரை கடந்து ஒருத்தி படம் பார்த்துருக்கீங்களா? உன் பிள்ளை பேர் என்ன பேர்? கரை கடந்த ஒருத்தின்னு ஒரு படம் உண்டு, பார்த்துருக்கியா? பார்க்கலையா? அப்படியா? அதோட ஒரு பாட்டு உண்ட. ஏன் இதை சொல்லுதுன்னு உனக்கு தெரியலையா? அப்போ பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு, அவள் பேர் தானே அந்த பிள்ளைக்கு. அடுத்த இடத்துல உர வச்சிருக்கு. என்ன வச்சிருக்கு? அதனால் எதிர்பார்க்காம நம்மளை கடந்து நம்ம தூங்கும்போது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமையில் வண்டி உட்கார்ந்துருக்கு. போகாமல் தடுத்து தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. பௌர்ணமிக்கு முதல் நாள் போட்டாவை கொண்டு வா, என்னை வந்து பார், நிறுத்தி தரேன். ஆமாம்,
வெளியே போகாமல் காப்பாற்றுறேன். இப்படி அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இந்த ஒன்று தான் முதல்ல உருப்படி. நான் ஒன்றும் அப்படி சத்தம் பண்ணல. அப்படி ஒருத்தர் சாமி ஆடுறார். கடலூர் எல்லை சாமியாடி. காலில் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம், இன்னும் 2 தரம் விடணும். இந்த கருப்பசாமி கோயிலை வச்சு 300 ஆட்டோவுக்கு நல்ல வருமானம். இந்த கருப்பசாமி கோயிலை வச்சு ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு கூட நல்ல வியாபாரம். பலசரக்கு கடைகளுக்கு புறாவும் நல்ல வியாபாரம். நொங்கு வியாபாரி, இளநீ வியாபாரிக்கு நல்ல வியாபாரம். யூடியூப்காரங்களுக்கு நல்ல தொழில். அதே மாதிரி அரிசி கடை, பருப்பு கடை, பலசரக்கு கடை, எல்லா கடைகளுக்கும் நல்ல வியாபாரம். எதை வச்சு? இந்த கருப்பசாமி கோயிலை வச்சு, புளியற கருப்பசாமி கோயிலை வச்சு. இதை தாங்க முடியாமல் இகழ்ந்து பொறாமையில் பேசுகிறவன் ஒரு பக்கம், இதை புகழ்ந்து பேசுகிற மக்களும் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த ஒரு சாமியை வச்சு இந்த ஒரு நபரை பார்க்கறதுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களும் வராங்களே அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறவனும் இருக்கான். என் மேலே பொறாமல் தாங்க முடியாமல் கொதிக்கிறவனும் இருக்கான். புகழ்ந்தால் புல்லரிப்பதும் இல்லை, இகழ்ந்தால் இறந்துவிடப் போவதும் இல்லை. இருப்பதை சதமென்று உணர்ந்து நிலையாக இருப்பதே என் ஸ்தானமாகும். அதை மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ஐயன் கோயில் இருக்குது. அதில் நாங்கள் கருப்பசாமியை கொண்டு வந்து வைக்கிறோம். அப்படி அந்த சாமியோடைய அருளை எடுத்து நானும் சாமியாடி, நானும் செழித்து, என் கோயிலும் செழித்து, எங்கள் ஊரும் செழிக்கக்கூடிய பாக்கியத்தில் எனக்கு இருக்கா? அப்படி ஒரு வாக்கு எனக்கு கிடைக்குமான்னு நீ கேட்க வந்திருக்கியான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு என்னப்பா தானே உண்மை? சரியா தப்பாப்பா? அதாவது குறி சொல்கிறத முதல்ல எல்லாரும் புரியணும். இப்போ ஒரு தெய்வத்தை ஞானத்தால் பாத்திர முடியும். ஆனால் குறி சொல்கிறது எப்படின்னா, குறி சொல்கிறவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, உடம்பில் ஒரு உணர்ச்சி ஆங்காரம் சாமி ஆடுறது மாதிரி தோணுது சில பேருக்கு. அந்த ஆங்காரத்தை அவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான். அதை அவன் பயத்தோட பக்தன் கேட்டுட்டு போயிருந்தான். அது நடக்கலைங்கிறது பின்னால். இது ஒரு விஷயம். இப்படி சொல்கிறதும் ஒரு குறி. மனதுக்குள்ளே சாமியை நிறுத்திக்கிட்டு இன்னதுக்கு தான் வந்திருப்பான் அப்படி யூகம் பண்ணிக்கிட்டு சொல்கிறதும் ஒரு கூட்டம் இருக்குது. இருக்கு இல்லையா? அதுபோக கூட்டத்தில் வாரவனை இன்னொரு ஆளை வச்சு விசாரிக்க வச்சு அவன் மூலமாக செய்தியை கேட்டுக்கிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி பேர் வாங்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அண்ணன் என்ன செலம்பு தண்ணை சிரிக்கிய? உண்மையை சொல்லிட்டோம்னா இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட இடம்தான் புளியற வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயில். நமக்கு உட்கார்ந்து கூப்பிட்ட உடனே செய்தி காதில் கேட்கும். கோர்ட்டில் வழக்குடையவன் வாடா, ஓகே, அவன் தான் 2 பேர் இருக்கான். அவனை கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி? உன் வீட்டு பக்கத்தில் கடை இருக்குது, கடையை தாண்டி போனால் ஊர் எல்லையை தாண்டி போனால் சுடுகாடு இருக்கா? ஆமாம். அப்போ நீ தான். இந்த சுடுகாட்டை பார்த்தது ஞான சக்தி. கடையை தாண்டி 2 தெருக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குங்கிறத தெளிவாக பார்த்தது ஞானம். புரியுதா உங்களுக்கு? இதை நமக்கு வாய்ஸு ஒரு வாக்காகவும் கேட்கு, ஒரு காட்சியாகவும் தெரியுது. அப்போ இதுக்கு பேர் ஞானத்தின் தொடர்பு. இந்த ஞான காட்சியை நம்ம என்ன செய்ய முடியாது, யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். என் பிள்ளைகள் என் ஜீனில் பிறந்திருக்கு, கிடைக்கும். சரியா? பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நானாக மனமும் இந்தாடா உனக்கு இதை நான் தாரம்னு சொல்லி ஒரு பாவனையை உருவாக்கி கொடுத்தா அவனுக்கு அது கிடைக்கும். ஆனால் இந்த சாமியாடி சொல்லுதாங்களே, கையில் அருவாச்சு ஆய் 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 குடிச்சிக்கிட்டு நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லுறேன். அந்த மாதிரி சாமிக்கு யாரும் வாக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது தானாகவே குடிச்சிக்கலாம், தானாகவே ஆடிக்கலாம். மனத்துக்குள்ளே ஒரு பயத்தை மட்டும் தெளியதுக்கு எவனையாவது வழிகாட்டியாக வச்சுக்கலாம், வழிகாட்டியாக வச்சுக்கலாம் சொல்லலாம். இதுபோக
நமக்கு பாரம்பரியத்துக்குள்ள கோயில் வச்சு கும்பிட்டு சாமி பாரம்பரியமாக தலைமுறையாக ஒருத்தருக்கு அருள் வருது, அந்த அருள் பூட்டு திறக்க மாட்டேங்குன்னு சொல்லுவான். வாய் பூட்டி கிடக்கு திறக்க மாட்டேங்குன்னு. அவன் ஏதாவது சொன்னால் நடக்கணும் அந்த அருளோட அப்படின்னு ஒரு சிலர் எண்ணுவான். அந்த எண்ணிக்கையின்படி ஒருத்தனுக்கு சாமி அருள் வாக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது அந்த சக்தி அவன் உடம்பில் இருந்து உணர்ச்சியாக தான் காட்டியிருக்கும், வாக்காக காட்டியிருக்காது. அந்த வாக்கு பலிக்கும் பலிக்காதுங்கிறதுக்கு பின்னால், அந்த வாக்கு சொல்கிறது உண்மை பொய்ங்கிறது பின்னால், ஆனால் அதை வாய் திறக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல உண்மை. உனக்கு வரக்கூடிய சாமியை வாக்கு சொல்ல வைக்கணும். அது உனக்கு உடம்புல வருதா? இப்போ நான் கூப்பிடுதான் வருதான்னு பார்க்கணும். கால் வந்துட்டு வா, நீ ஜூஸை கொடு, நான் கொடுக்குறேன். அதில் விவரமாக நான் சொல்ல போனேன் அப்படின்னு சொன்னால் ஓப்பனாக சொல்லவா, உறவு மாறிய திருமணம், அந்த நிலைகள் மாறணுமா அல்லது அங்கேயே இருக்கட்டுமா? கால் வந்துட்டு வா. ஆசை கண்களுக்கு அறிவு கிடையாது. உண்டா உண்டா? அவளுக்குத்தான் அறிவு இல்லை, அவனுக்குமா அறிவு இல்லை? புரியுதா புரியலையா? அவன்தான் இதுக்கு மூல காரணமாகவே இருந்திருப்பான். அதனால் அவன் மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். கண்ணாடியை கலத்தி என் முன்னால் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காருப்பான். இந்தா கொண்டு வந்து சேர்க்குறேன். 6 மாத கால அவகாசம் பார்க்கணும். சற்று பொறுமையாக இருக்கணும். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னையை வந்து பாரு. கரண்ட் வரட்டும். வந்தது யார்? வாமா வா. ஓஹோ வரலாம், கால் வந்துட்டு வரலாம். அடுத்து திருச்சி எல்லையில் வழக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்குது? 2 பேர் இருக்காங்களே. உனக்கு கேஸ் இருக்கா? என்ன கேஸுக்கா? அங்கேயே நின்று சொல்லு, எனக்கு காது கேட்கும். சரி, நல்ல கால் வந்துட்டு வரலாம். ஆனை முகனே அதிமுதலானவனே, பானை வைத்தோனே பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே எங்கள் அப்பா கணையத்த பிள்ளையார் எங்கே இருக்கார்? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரோ? அதான் அவர் வந்து நிற்கிறார். அதுதான் அந்த பாட்டை பாடினேன் நான். ஏனென்று கேடும் அப்பா, பிள்ளையினுடைய கிரக அமைப்பை பார்த்தேன். 7ஆம் இடத்துல ராகுவுடைய பார்வை இருக்குது. அதனால் சர்ப்பதோஷம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய பரிகாரங்களை நீங்கள் பார்த்துருக்க தான் செய்திய. பரிகாரங்களை பார்த்த பிறகு எனக்கு பலன் கிடைக்கலையேங்கிற வேதனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துடுவாங்க. அங்கே யார் சத்தம்? எப்பா என்னையா சத்தம்? என்னப்பா ஜபா? என்ன பிரச்சனை கிடையாது. வாப்பா. இப்போ அந்த காலத்தில் ஜாதகத்தினுடைய ஒரு விதியில் சொல்லுவாங்க, 7க்கு 7 ராகுவும் கேதுவும் இருந்தால் காதல் போன்ற சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் இருக்கும். எப்படி இருக்கும்? காதல் போன்ற சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்தியாச்சுன்னா அதிலிருந்து விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் வந்து ஜாதகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். நான் சொன்னது நீங்கள் கொஞ்சம் சூட்சமாக புரிஞ்சிட்டீல்ல? அப்போ அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி உங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுமில்ல? காலில் வந்துட்டு வாங்க, என் சேர்ந்தோம். வர சொல்லுங்க. யார்? லட்சுமி பிரபாவா? லட்சுமி மேடமா? வரட்டும். பார்க்கணும். அவங்க ஜாதகத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். வெற்றியாக்கி கல்யாணத்தை நடத்தி தரேன். ஒரு சொத்து சொந்தமாக மனம் கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்கும், அதையும் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்?
நடந்தாச்சு, பணம் கிடச்சிச்சு, சந்தோஷமா இருக்கு. வர சொல்லுங்கள். உங்கள் உடம்புல என்ன சாமி வருது? வரல. சாமி ஏற்றி விடணுமோ? சார்ஜ் ஏற்றுறது மாதிரி பிரச்சனை. இது சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய காலம். அண்ணா வாங்க. நீங்கள் தானே இதுக்கு வழிகாட்டி, அப்படி தானே? இவர் தானே வழிகாட்டி. இவருக்கு அந்த சாமியுடைய அங்கே இருக்க சாமியுடைய அருள் வரணும். இப்போ அங்கே யார் சாமி ஆடுறா? யாரும் இல்லை. அங்கே அந்த சாமியை வர வைக்கணும், அவ்வளோதானே விஷயம். அப்படி தானே? இது உங்களுக்கு தெரிஞ்சு தானே இருக்குது. அண்ணன் தம்பியா நீங்கள் ரெண்டும்? இந்த செல்லை அவர் கையில் கொடுங்க. உங்கள் சாமி பேரை சொல்லுங்கள். ஐயனார். உங்களுக்கு எந்த சாமி வரணும்? கருப்புசாமி வரணுமா? இந்த இப்போ கருப்புசாமியை கூப்பிடுப்பா, கூப்பிடு. மலர் கொடுத்தேன் பாட்டு கேட்டிருக்கியா? கை குலுங்க வளையிலிட்டேன். அது ஒரு காலம். என்னடா தம்பி, இப்போ அவட்ட பேச்சுவார்த்தை எதுவும் உண்டா? இந்தா ஆனி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நல்ல ஜாதகம் வரும். திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன், வெற்றியாகித்தாரேன். பக்கத்தில் வா. கருப்புசாமிக்கு நடக்கும். போயிட்டு வந்தா மாதிரி நல்லா இருக்கும். ஆமாம், வண்டி வாகனம் சம்மந்தமாக தொழில் நடத்துறது யாருப்பா? என்ன வண்டிப்பா? கால் வந்துட்டு வா. இவன் யார்? உன் பையனா? அப்படியா? என்ன படிக்கிற? சரி. அன்னசத்திரம் இருப்பது எதனாலே? சில தின்னதுங்கி பசங்க இருப்பதாலே. என்னடா ஏன் இந்த பாட்டை படிச்சுட்டு திடீர்னு? தொழிலெலாம் முடங்கி போய் தூங்கி தூங்கி எந்திரிக்கிறத மாதிரி உள்ள நிலைமையில் இப்போ நீங்கள் வாடிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? சாப்பிடணும் சாப்பிடணும். ஆனால் அடுத்த கட்ட நிலைகளை உருவாக்குவதற்கும் இயக்குவதற்கும் ஒரு துலக்கமில்லாத நிலையில் நீங்கள் லாக்காகி கடனால் இப்போ வேதனைப்பட்டிருக்கீங்க. இந்த நிலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி தொழிலையும் ஆக்கி தரணும், இவனுக்கு நிலையான வேலையும் கொடுக்கணும். கால் வந்துட்டு வாங்க. வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். உன் செல்லில் பாடுதுப்பா பாட்டு. அதனால் இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வெற்றி மாலை கொடுப்பா. என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. இவனுக்கு மூத்தவன். அவன் அங்கேருந்து அவனை வெளியே கொண்டு வந்தால் போதுமா? இந்த காலை பிடிச்சிக்கா, விரலை நல்லா பிடிக்கிறிய. அவன் வயத்துக்குள்ளே மருந்து கிடக்குவான். மகன் வயத்துக்குள்ளே மயங்கிட்டான். அவன் எங்கே போனாலும் அவன் கூடவே போவான். அங்கேருந்து மீட்டி கொண்டு வரேன். உன் தொழிலையும் நல்லா ஆக்கி தரேன். இந்த அப்படி வெற்றிவேல் முருகனுக்கு. முருகனுக்கு எத்தனை முன்னாடிடா? உன் மகனுக்கும் அதான்டா. மாற்றி தரேன், போ, காப்பாற்றிடுவேன். பௌர்ணமிக்கு மூணாடு வா. சரி, சந்தோஷம். கருப்புசாமிக்கு கடலூர் எல்லை கடன்களால் பாதிக்கப்பட்டவன். கடன்களால் பாதிக்கப்பட்டவன். அசுரரை வென்ற இடமும் அது தேவரை பார்த்த இடம். ஆமாம், என்ன விஷயம்? கேட்க வந்த கேள்வி வேற, வந்து விழுந்துருக்கிறது வேற. நீங்கள் கடனை பற்றி கேட்க வரலையாமலா? கடனை பற்றி கேட்க வந்தார் இவர். உங்களுக்கு தெரியுமா? கடனை பற்றி நீங்கள் கேட்க வந்தீங்களா?
ஏன் முந்தல அப்போ இவர் முந்தினார் தள்ளிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் கேட்க வந்தது அதை பற்றி இல்லையே. அதான் நீங்கள் யாருமே இங்கே வந்து பொய் சொல்ல முடியாது. அதான் விஷயம். சற்று பொறுமையாக இருந்தால் எல்லாருமே ஜெயிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். என்னப்பா? முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. எப்பா ருத்ராட்ச கொட்டை வீட்டில் இருந்துச்சா? ருத்ராட்சம் வீட்டில் வச்சுருந்தீங்களா? இப்போ எங்கே இருக்காது? இல்லையே. யார் கடையில்? சரி, வீட்டில் ஒன்று பூஜை அறையில் இருந்துச்சா? வீட்டில் இருந்தது கீழே விழுந்து குப்பைக்கு போயிடுது. காலில் வந்துட்டுவாங்க. ஞானப்பழத்தை புளிந்து ரசமந்தினோர் தண்டபாணி தேசிகர் எழுதிய பாடல். வா. அறுவை சிகிச்சை யாருக்காவது நடந்துச்சா? என்ன ஆப்ரேஷன்? அப்படியா? சரி. 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலும் சீரில்லை. கடன்களால் மனவேதனை. இடங்களால் ஆனதா மற்றவர்களுடைய செய்கையால் ஆனதாங்கிற சந்தேகம், குழப்பம் இருக்கும். உண்மையா? செய்கையால் ஆனது தான். அதை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். கடனை தீர்த்து வெற்றியாக்குதேன். இந்த அப்படி வேறு என்ன வேணும்? உன் பையனுக்கு சென்னையில் கிடைச்சாச்சு. கர்பசாமிக்கு வெள்ளக்கோயில், உள்ளம் பெருங்கோயில், உன்னுடம்பாலயம், வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுரவாசல். நல்ல காலில் விடலை. உன் உள்ளத்தை கொஞ்சம் திறந்து பார்த்தேன். ஒரே வீட்டுக்குள்ளே மன வருத்தமும் குழப்பமும் போட்டி பொறாமையும் நிறைய இருக்குது. அதனால் மன அழுத்தங்கள் ஜாஸ்தி. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்களும் சீரில்லாத குழப்பம். அதனால் விநாயகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த வாங்கிறதுக்கு சில தடைகளும் அதில் சில இடையூறுகளும் நடக்கு. அதனால் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி எப்பப்பா வரும்? ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை தாரேன். எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சும் தாரேன். நல்லா தீர்ந்தாச்சு. பணத்தை தந்துட்டேன். போ. அதே வெள்ளக்கோயில் எல்லை திருமணம் சம்பந்தமாக மனமாற கேட்டு வந்த மக்கள், உண்மையை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. வரலாம். நான் சொன்ன அவகாசத்துக்குள்ளே அந்த திருமண காலம் நடக்கும். இப்போவே நல்ல ஜாதகத்தை கொண்டு வந்து தரேன். ரொம்ப கழிக்க வேண்டாம். வாழ வைக்கிறது என் பொறுப்பு. வெற்றியாக்குவோம். வைகாசி வசந்த காலம் புண்ணியமாக இருக்கும். தொழிலையும் தடையில்லாமல் வெற்றியாக்கி சில கோடிகளை கைக்கு வர வைக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. சென்னை மாநகர் வியாபாரம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரம்ண்ணே? என்ன வாங்கண்ணே. சந்தோஷமா. நீங்கள் தான்ண்ணே. கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் என்ன வியாபாரக்கா? வெரி குட். அடுத்த உத்தரவு உங்களுக்கு. வியாபாரம்னா ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பமும் துயரமும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா? அதனுடைய வாழ்க்கையை சீராக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? மனதை பக்குவப்படுத்தணுமா? வாழ்க்கையை பக்குவப்படுத்தணுமா? கால் வந்துட்டுவாங்க. கல்யாண மணவாளன் தாயாகினான். வரலாம். பக்கத்தில் வந்து உட்காரணும். விளக்கத்தை சொல்லாமல் கருப்பசாமி மொட்டையாக சொல்லிட்டாரே. நான் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வரமுலாம் என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன். உங்கள் உள்ள அப்படி தானே இப்போ அங்கே விழுந்துச்சு. உள்ளே சொல்லணும்.
பிள்ளைக்கு கிரகங்கள் சரியில்லை, வேறு யாராவது மை மந்திரத்தை வச்சு நம்ம பிள்ளைய குழப்பம் பண்ணியிருப்பாங்களாங்கிற விவரத்தை கொஞ்சம் கேட்டுவாங்க மச்சான் சொன்னாடா. அப்படி யாரும் வைக்கலை.